முதல்ல சூரியனார் கோவில், இங்க சூரியன் தான் மெயின் சாமி. நல்ல ஆரோக்கியம் தைரியம் வேணும்னா இங்க வரலாம். அடுத்து திங்களூர், இது சந்திரனுக்கு உரியது. மனசு அமைதியா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும்னா இங்க வேண்டிக்குவாங்க. மூணாவது வைத்தீஸ்வரன் கோவில், இது செவ்வாய் பகவானுக்கான இடம். வைத்தியநாதனே இங்க சிவனா இருக்காரு. செவ்வாய் தோஷம், உடம்பு சரியில்லாத பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாத்துக்கும் இங்க வேண்டிக்கிட்டா சரியாகும்னு நம்பிக்கை. அடுத்து புதன், திருவெண்காடு, படிப்பு புத்திசாலித்தனம் பிசினஸ் நல்லா நடக்கணும்னா இங்க போகலாம். வியாழக்கிழமைக்கு உரிய குரு பகவான், அவரோட தலம் ஆலங்குடி. கல்யாணம் தள்ளி போகுதா, ஜாதகத்துல குரு பலம் கம்மியா இருக்கா, நேரா இங்க வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டா எல்லாம் ஓகே. சுக்கிரன், அதாவது ஆடம்பரம், காசு, பணம், சந்தோஷம், இதுக்கெல்லாம் அதிபதி. அவருக்கு உரிய கோவில் கஞ்சனூர். அடுத்து எல்லாரும் பயப்படுற சனி பகவான், அவருக்கு உரிய இடம் திருநள்ளாறு. 7.5 சனி, அஷ்டம சனி நடக்குதா, இங்க வந்து நல தீர்த்தத்துல குளிச்சு சனீஸ்வரனை பார்த்தா கஷ்டத்தோட தாக்கம் குறையும்னு சொல்லுவாங்க. அடுத்து ராகு பகவான், கோவில் பேரு திருநாகேஸ்வரம். ராகு காலத்துல இங்க பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். நாகதோஷம், கல்யாண தடை நீங்கும்னு சொல்றாங்க. கடைசியா கேது பகவான், கீழ பெரும்பள்ளம், இது ஞானம் கொடுக்கிற தலம். கேது தோஷம் இருந்தா இங்க வந்து வேண்டிக்கலாம். இந்த 9 கோவிலையும் முடிஞ்சா வரிசையா தரிசனம் பண்றது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோஷத்தையும் நீக்கி ஒரு மன நிம்மதியையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கும்னு